ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், தயிர் பச்சடி வச்சுருக்கேன். சாதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உதிரியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், மாங்காய் ஊறுகாய், தயிர் பச்சடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா அலசி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்தேன், 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மலாக பிரியாணிக்கு 1 டம்ளர் எடுத்தால் 2 டம்ளர் சேர்ப்போம். இந்த தக்காளி சாதத்துக்கு 3 டம்ளர் தண்ணி. பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். குக்கர்லேயே, எலக்ட்ரிக் குக்கரில் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்கள், ஒரு பிரியாணி இலை. பட்டை கிராம்பெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், ஒரு பிரியாணி இலை மட்டும் போதும். 2 தக்காளி எடுத்துருக்கேன், நல்லா பொடிசாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம், ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு தான் அரைச்சிருந்தேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுது. ஒரு தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அரைச்சிது ஒரு சின்ன துண்டு, ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி அரைச்சது. ஃப்ரெஷ்ஷாக சேருங்க, அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 செகண்டு வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் நல்லா சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்குங்க. நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கியாச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளந்துருக்கிற தண்ணியை தான் ஜாரில் சேர்த்துருக்கேன். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. நம்ம அப்படியே குக்கரில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிச்சிடுது. சுடு தண்ணி தான், அப்படியே ஊற்றுறோம் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே குக்கரில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். அரிசி நல்லா வடியை வச்சுட்டு எடுத்துருக்கேன். அரிசி அப்படியே சேர்த்துடலாம். குக்கரில் அரிசி சேர்த்துட்டேன். ரெடியாக வச்சுருக்கிறத அப்படியே குக்கருக்கு மாற்றிடுங்க. மீதி இருக்கிற சுடு தண்ணியும் மல்லி இலை, லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க.
அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குக்கரில் வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குக்கர்லேயே தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நம்ம ரைஸ் குக்கர்லேயும் 3 டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி தான் வைக்கணும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன், மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.